மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயில் முன்பு வனத்துறையினர் சார்பில் 100% வாக்களிப்பது குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயில் முன்பு திருப்பத்தூர் வனத்துறையினர் சார்பில் திருப்பத்தூர் மாவட்ட வன அலுவலர் மகேந்திரன் தலைமையில் கோலாட்டம், மயிலாட்டம், மானாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடத்தி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் 100% வாக்களிப்பது குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான், வனசரகர் சோழராஜன் மற்றும் வனத்துறையை சார்ந்த அதிகாரிகள், தேர்தல் அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் திருநெல்வேலி சந்திப்பு பகுதியில் இன்று தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது அவருக்கு பாஜக தலைவர்களின் உருவங்களை தர்பூசணி பழத்தில் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டதை வழங்கப்பட்டது. அதனை பெற்றுக் கொண்டபோது தொண்டர்கள் உற்சாகமாக வாழ்த்து முழக்கங்களை எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து அவர் பல்வேறு பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் தேமுதிக வேட்பாளர் சிவக்கொழுந்துவிற்கு முரசு சின்னத்திற்கு வாக்குகள் கேட்டு கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அருள்மொழிதேவன் பிரச்சாரம் மேற்கொண்டார். விருத்தாச்சலம் நகரத்துக்கு உட்பட்ட முல்லாத்தோட்டத்தில் வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரம் வழங்கி விடியா ஆட்சியின் அவலத்தை எடுத்துரைத்தும், விலைவாசி உயர்வு பற்றி பெண்கள் மத்தியில் எடுத்துரைத்தும் முரசு சின்னத்திற்கு வாக்கு கேட்டார். அதேபோல் பேருந்துக்காக காத்திருக்கும் பயணிகள் கடைவீதியில் உள்ள அனைத்து வணிகர்களின் கடைக்கு சென்று வாக்கு சேகரித்தார். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அடுத்த பள்ளப்பட்டி நகராட்சி உட்பட்ட சபியா நகரில் குழிகள் பறிக்கப்பட்டு 5G நெட்வொர்க் டவர் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் அப்பகுதியை சார்ந்த பொதுமக்கள் செல்போன் டவர் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். பொதுமக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய இந்த பகுதியில் சுமார் 60க்கும் மேற்பட்ட வீடுகள் இருப்பதாகவும், இந்த பகுதியில் ஏர்டெல் 5G டவர் அமைக்க அனுமதிக்க மாட்டோம் என்றும் அப்பகுதி மக்கள் வீட்டை விட்டு வெளியேறி எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இது சம்பந்தமாக பொதுமக்கள் சார்பாக பள்ளப்பட்டி நகராட்சியில் மனு அளித்ததாகவும், அந்த மனுவின் அடிப்படையில் எந்தவொரு நடவடிக்கை எடுக்கப்படாததால் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.